கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பிரைஸ் லார்ட். சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களாக இருந்தால் நமக்கு எந்த விதமான இடர்களும் இல்லாமல் சமாதானம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அநேக சோதனைகள் மத்தியிலும் அநேக வேதனைகள் மத்தியிலும் யோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நீ செய்ய நினைப்பது தடைப்படாது, என்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்ய நினைக்கிறீரோ அது தடைப்படாது ஆண்டவரே அப்படின்னு யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெண்மர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமளும் சமாதானத்தோடு காணப்படணும், தேவன் மேல் வாஞ்சியா இருக்கணும். அவருடைய வேதத்தின் மேல் வாஞ்சியா இருக்கும்போது நம்மளுடைய நிலைமையை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை சமாதானத்தோடு நடத்த வேண்டுமானால் அவருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த நேசித்து அவர் என்ன சொல்லுகிறாரோ, அந்த வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நாம் கீழ்ப்படிந்து செய்கிறவர்களாய் காணப்படும் போது யோபினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்த இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்க சித்தமா இருக்கிறார். தேவன் தாமே உங்கள் எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக.